பாருங்கள், நம்மளுக்கு வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தோட பரப்பளவு 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக அதிகரிக்கும் போது அதன் ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஆரம் 1 சென்டிமீட்டர் எடுக்கும். எனில் முதல் வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வட்டத்தோட ஆரம் R1 அது இன்க்ரீஸ் ஆகுது, R+1ன்னு போட்டுக்கோம். இப்போ வட்டத்துக்கான பரப்பளவு என்ன பார்த்தீங்கன்னா πr². இப்போ 2 வட்டம் இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு வட்டத்தை πr² பதிலாக ஆரோட வேல்யூ R+1 வச்சுக்கோம். அதனால் R² பதிலாக R+1² வச்சுக்கோம். இந்த வட்டத்துலேருந்து இதை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் இன்னொரு வட்டத்தின் பரப்பளவு πr² = 22 சென்டிமீட்டர். இப்போ இதை a+b தான் ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ a² + b² + 2ab அப்படின்னு எழுதலாம். இப்போ 5 × a² பதிலாக ஏங்கிற வேல்யூ r இருக்குது. அதனால் r² + b² 1² வந்து வேல்யூ 1 தான். 2ab 2 × r × 1னாலும் அதே வேல்யூ தான். அப்போ 2ab 2r கிடைக்கும். மைனஸ் 5 r² = 22ன்னு எழுதலாம். இப்போ பையை காமனாக எடுக்கிறோம். பையை காமனாக எடுத்தால் r² + 1 + 2r. இங்கே இருக்கிறது ரிமைனிங் என்ன இருக்குன்னா -r² இருக்குது. அதனால் இருக்கும் = 22. இப்போ r² கேன்சல் பண்ணிட்டோம். 5 × 2r + 1 = 22. இப்போ மறுபடியும் இங்கே பையோட வேல்யூ நமக்கு மேக்ஸில் என்னன்னு தெரியும், 22/7 மேக்ஸில். அப்போ 2r + 1 = 22. இந்த 22/7 நெக்ஸ்ட்டு வேல்யூ அடுத்த சைடு போகும்போது 7/22 மாறும். இப்போ 7/22ன்னு போட்டுப்போம். 22 22 கேன்சல் பண்ணிப்போம். 2r + 1 கிடைக்கும் வேல்யூ 7. அதுக்கடுத்த 2r இந்த 1 இந்த கரெக்ட் கொண்டு வரோம், மைனஸ் ஆகும். 2r 7 - 1 6. r = 6. இந்த 2r இந்த கரெக்ட் போது டிவைடர் ஆகும். அதாவது 3 கிடைக்குது. அப்போ ஆரோட வேல்யூ நம்ம கேட்குற ஆன்சர் வந்து முதல் வட்டத்தின் ஆரம், ஆரோட வேல்யூ வந்து 3. ஆன்சர். தேங்க்யூ.